டெல்லி மேலிடம் வந்து எடப்பாடியை விரும்புது. அதனால தான் இப்ப அண்ணாமலை அடக்கி வாசிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை மாற்றப்பட கூட வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி வேணான்னு சொன்னா எடப்பாடி விரும்பாம எப்படிங்க வரும் அது பண்ண முடியும்? இல்ல அண்ணாமலை தான் பிரச்சனை அப்படின்னா அண்ணாமலையை மாத்த வாய்ப்பு இதெல்லாம் இருக்கு. வதந்திங்க. அண்ணாமலை வந்து இல்லைன்னா இந்த 18% வாக்கு வந்திருக்காதுங்க. 4% வாக்கு மோடிக்கு வேல்யூ அடிஷனுங்கிற மாதிரிலாம் அண்ணாமலையை நாங்கள் பாராட்டுறோம். 4% வாக்கு அண்ணாமலை இல்லைன்னா இல்லை. அண்ணாமலை பாஜக தலைவராக இல்லாமல் இதே இந்தியா இருந்திருக்கும்னா சீமான் 12%க்கு போயிருப்பாங்கங்க. நான் சொன்னோம்ல அந்த சமூகங்கள் வந்து எடப்பாடி சிஎம்னா இந்த சமூகங்கள் ஸ்டாலின் பின்னாடியும் சீமான் பின்னாடியும் போவதுக்கு தயங்காது. அதாவது இந்த 18% இருக்கக்கூடியவங்க ஒட்டுமொத்த சமூகத்தை சொல்லலை. திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டான்னு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் ஒரு 35 to 40% மக்கள் ஆதரவை அவரோட தளபதிகள் 77 பெற்றிருந்தாங்க. அவர் 71 பெற்றிருந்தாங்களே. அந்த ஓட்டர்ஸோட ஃபேமிலி, அந்த இன்ஃப்ளூயன்ஸில் உள்ளவங்க, அந்த எண்ண ஓட்டம் கொண்டவங்க இன்னைக்கு வந்து 18-8-26 வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி 23-23 தான் இருக்காப்புல. தேமுதிகவும் இந்த சைடு வர வாய்ப்பு இருக்குது. அப்போ திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டான்னு நினைக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து 30%க்கு போயிடுவாங்க. எடப்பாடி 20 தான் போவார். 30 versus 47ங்கிற ஒரு ஃபைட்டு வந்துன்னா இந்த 20 வந்து அண்ணாமலை சொல்கிற மாதிரி 13 போயிடும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கெட்ச் இருக்குது. அண்ணாமலைக்கு ஸ்கெட்சும் எங்களோட நோக்கமும் மோடி ஃபார் பிஎம் 2029க்கு 30 சீட்டாவது மோடி 29 ஜெயிக்கணும். அதுக்கு 26ல் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுமோ அதுதான் நோக்கம்.